பணக்காரர் ஆகணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா அந்த ஆசைக்கும் நம்மளோட பேங்க் பேலன்ஸ்க்கும் நடுவுல ஏதோ ஒரு பெரிய தடை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? கவலைப்படாதீங்க. அந்த தடையை எப்படி உடைக்கிறதுன்னு தான் டி ஹார்வேக்கரோட சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட் சொல்லுது. வாங்க, அது என்ன ரகசியம்னு நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க பணத்தை பத்தி எத்தனையோ புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க, செமினார், ஒர்க் ஷாப்னு போயிருப்பீங்க. ஆனா கடைசியில பார்த்தா உங்க பேங்க் பேலன்ஸ் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன் இப்படி நடக்குது? இந்த விரக்தி உங்களுக்குள்ள இருக்கா? நீங்க மட்டும் தனியா இல்ல, நம்மள பலருக்கும் இதே கேள்விதான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பதில் வேற எங்கேயும் இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்க வெற்றிக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு மிஸ்ஸிங் லிங்க் இருக்கு பாருங்க, ஒரு காணாம போன இணைப்பு. அது என்னன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். அதைத்தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். சரி, இந்த அலசல்ல நாம 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல அந்த மிஸ்ஸிங் லிங்க் என்ன, அடுத்து நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய பண வரைபடம், அதாவது மணி ப்ளூ பிரிண்ட்னா என்ன, அது எங்கிருந்து வருது, அப்புறம் மில்லியனர்கள் மட்டும் எப்படி வித்தியாசமா யோசிக்கிறாங்க, கடைசியா நம்ம நிதி தலையெழுத்த நாமளே எப்படி மாத்தி எழுதுறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து. அது என்னன்னா, உங்களுடைய ரகசிய பண வரைபடம், அதாவது உங்க மணி ப்ளூ பிரிண்ட். இந்த பண வரைபடம்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க இல்லையா? அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்கோ அப்படிதான் அந்த வீடும் அமையும். அதே மாதிரிதான் உங்க பண வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உங்க ஆழ் மனசுல இருக்கிற இந்த பண வரைபடம் தான். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, உங்க உள்ளுலகம் எப்படியோ அப்படிதான் உங்க வெளி உலகமும் இருக்கும். நீங்க வெளிய பாக்குற எல்லாமே உங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதோட ஒரு பிரதிபலிப்பு தான், உங்க பேங்க் பேலன்ஸ் உட்பட. இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. இந்த மரத்தை பாருங்களேன். மேல தொங்குற பழங்கள் தான் உங்களுடைய நிதி நிலைமை, உங்களுடைய முடிவுகள். ஆனா அந்த பழங்களை உருவாக்குறது எது? கண்ணுக்கு தெரியாம பூமிக்கு அடியில இருக்கிற வேர்கள் தான். நாம எப்போதுமே பழங்கள் சரியில்லையேன்னு வருத்தப்படுறோம். ஆனா அசல் பிரச்சனையே அந்த வேர்கள்ல தான் இருக்கு. அப்போ நீங்க பழங்களை மாத்தணும்னு நீச்சா முதல்ல எதை மாத்தணும்? வேர்களை தான் மாத்தணும். கண்ணுக்கு தெரியற விஷயங்களை மாத்தணும்னா முதல்ல கண்ணுக்கு தெரியாத விஷயங்களே மாத்தியே ஆகணும். இதுதான் செல்வத்துக்கான முதல் விதி. இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஃபார்முலா இருக்கு. உங்க எண்ணங்கள் உங்க உணர்வுகளை தூண்டுது, அந்த உணர்வுகள் உங்களை செயல்பட வைக்குது, அந்த செயல்கள் உங்களுக்கு முடிவுகளை கொடுக்குது. அதாவது தாட்ஸ் லீட் டு ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ் லீட் டு ஆக்ஷன்ஸ், அண்ட் ஆக்ஷன்ஸ் லீட் டு ரிசல்ட்ஸ். பாத்தீங்களா? எல்லாமே தொடங்குற இடம் உங்க எண்ணங்கள் தான். சரி, இந்த பண வரைபடம், நம்மளோட மணி ப்ளூ பிரிண்ட் சும்மா தானா உருவாகிடுச்சா? இல்லவே இல்ல. அது நம்மளோட கடந்த காலத்தால, நம்ம வளர்ந்த விதத்தால வடிவமைக்கப்பட்டிருக்கு. வாங்க, அது எங்கிருந்து தான் வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். நம்ம மனசுல பணத்தை பத்தின இந்த ப்ளூ பிரிண்ட் 3 முக்கியமான வழியில உருவாகுது. ஒன்னு, வாய்மொழி நிர்லாக்கம், அதாவது சின்ன வயசுல பணத்தை பத்தி நாம என்னவெல்லாம் கேட்டோம். 2வது, மாடலிங், அதாவது நம்ம அப்பா அம்மா சுத்தி இருந்தவங்க பணத்தை எப்படி கையாண்டாங்கன்னு நாம பார்த்தது. 3வது, நமக்கு நேரடியா பணத்தால ஏற்பட்ட சில குறிப்பிட்ட அனுபவங்கள். யோசிச்சு பாருங்க, பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பணக்காரங்க எல்லாரும் பேராசை பிடிச்சவங்க. பணம் என்ன மரத்திலையா காய்க்குது? இந்த மாதிரி டயலாக நீங்க சின்ன வயசுல கேட்டிருக்கீங்களா? அவங்க ஏதோ பேச்சளவுக்கு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா அது அப்படியே நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் பணத்தை பத்தின நம்மளோட அணுகுமுறையை தீர்மானிக்குதுன்னா நம்புவீங்களா? சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த பழைய நமக்கு உதவாத ப்ளூ பிரிண்ட்டை எப்படி மாத்துறது? அதுக்குதான் ஹார்வேக்கர் செல்வ கோப்புகள், அதாவது வெல்த் ஃபைல்ஸ்னு ஒரு கான்செப்டை சொல்றாரு. நம்ம மனசு ஒரு ஃபைலிங் கேபினெட் மாதிரி. அதுல இருக்கிற பழைய நெகட்டிவான ஃபைல்களை தூக்கி போட்டுட்டு பணக்காரங்க மனசுல இருக்கிற மாதிரி புதிய பாசிட்டிவான ஃபைல்களை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். வாங்க, முதல் செல்வ கோப்பையை பார்ப்போம். இதுதான் பணக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற மிக அடிப்படையான, மிக முக்கியமான மனநிலை வேறுபாடு. பாருங்க, பணக்காரங்க என்ன நம்புறாங்கன்னா, நான் என் வாழ்க்கைய உருவாக்குகிறேன், அவங்க தான் அவங்க வாழ்க்கையோட டிரைவர், ஸ்டியரிங் அவங்க கையில இருக்கு. ஆனா ஏழை மனப்பான்மை உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கை எனக்கு நடக்கிறது, அவங்க வெறும் பயணிகள் மாதிரி, வாழ்க்கை போற போக்குல போயிட்டே இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, நீங்க உங்க வாழ்க்கையோட டிரைவரா இருக்க விரும்புறீங்களா, இல்ல ஒரு பயணியா இருக்க விரும்புறீங்களா? இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர் மனநிலையில ஒருத்தர் இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 அறிகுறிகள் இருக்கு. முதல் அறிகுறி, பழி போடுறது. தன் நிலைமைக்கு எப்பவுமே மத்தவங்களையோ அரசாங்கத்தையோ நேரத்தையோ குறை சொல்லிட்டே இருப்பாங்க. 2வது, நியாயப்படுத்துறது. ஆமா, பணம் ஒன்னும் அவ்வளவு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக்கிறது. 3வது, புகார் சொல்றது. எப்ப பார்த்தாலும் எதையாவது பத்தி புலம்பிட்டே இருக்கிறது. இதுல ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது செல்வக்கோப்பு நம்பர் 2. இது நம்மளோட இலக்குகளை பத்தினது, நம்மளோட நோக்கம் எப்படி இருக்குங்கிறத பத்தினது. இங்கே இன்னொரு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. பணக்காரங்க பண விளையாட்ட ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறாங்க. அவங்களோட இலக்கு மிகப்பெரிய செல்வம், அபரிமிதமான வளர்ச்சி. ஆனா ஏழை மனப்பான்மை உள்ளவங்க பண விளையாட்ட தோற்றக்கூடாதுங்கிறதுக்காக விளையாடுறாங்க. அதாவது அவங்க டிஃபென்ஸ் ஆடுறாங்க. பில் கட்டினா போதும், கடன் அடைச்சா போதும்னு ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளேயே இருக்க நினைக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, வெறும் தற்காப்பா ஆட்டம் ஆடிட்டு இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? சரி, நாம பார்க்க போற அடுத்த முக்கியமான செல்வக்கோப்பு கமிட்மெண்ட், அதாவது அர்ப்பணிப்பு. பணக்காரராகணும்னு ஆசைப்படுறவங்க தான் நிறைய பேர். ஆனா பணக்காரர் ஆகிறதுக்கு உறுதியோட இருக்காங்க. இந்த 2க்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு.
வெறும் ஆசை மட்டும் போதாது, முழுமையான அர்ப்பணிப்பு வேணும். என்ன ஆனாலும் சரி, இதை நான் அடைஞ்சே தீருவேன்னு ஒரு வைராக்கியம் வேணும். பணக்காரங்க கிட்ட அந்த 100% கமிட்மெண்ட் இருக்கு. ஓகே, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம நிதி எதிர்காலத்தை நாமளே எப்படி மாத்தி எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு அந்த பழைய ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள், முடிவுகள்னு. இப்போ அந்த ஃபார்முலாவை முழுமையாக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சேர்க்கணும். அதுதான் P ஃபார் ப்ரோக்ராமிங், அதாவது உங்க மன நிரலாக்கம். அந்த நிரலாக்கம் தான் உங்க எண்ணங்களையே உருவாக்குது. அப்போ நீங்க உங்க முடிவுகளை மாத்தணும்னா முதல்ல உங்க மன நிரலாக்கத்தை தான் மாத்தணும். இதுதான் முழுமையான சூத்திரம். சரி, இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு ஒரு மாஸ்டர் கீ இருக்கு. அது என்ன தெரியுமா? விழிப்புணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ். உங்க மனசுக்குள்ள என்ன ஓடுது, நீங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு உங்களை நீங்களே ஒரு சாட்சிய போல கவனிக்க ஆரம்பிக்கணும். அந்த விழிப்புணர்வு வந்தா போதும், உங்க பழைய ப்ரோக்ராமிங்கோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வந்து இப்போ இந்த நிமிஷத்துல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த அலசலோட கடைசியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. பணத்தை பத்தி சின்ன வயசுல இருந்து உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போன எந்த ஒரு நம்பிக்கைய இன்னைக்கு இப்போதே மாத்திக்க நீங்க தயாரா இருக்கீங்க? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. உங்க நிதி எதிர்காலத்தை மாத்தி எழுதுறதுக்கான முதல் அடி இந்த பதில்ல இருந்து தான் தொடங்குது.